அண்மைச் செய்தி திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தயாரிப்பாளர் ஒருவர் பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதை வீடியோ எடுத்த போது அந்த வாக்குவாதம் நிகழ்ந்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பத்திரிகையாளருடன் தயாரிப்பாளர் ஒருவர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகி இருக்கிறது. தான் வக்கீல் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தயாரிப்பாளரால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பத்திரிகையாளர்களுடன் தயாரிப்பாளர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தான் வக்கீல் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தயாரிப்பாளரால் பொதுக்குழு கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் தற்போது நடந்து வரக்கூடிய நிலையில் தற்போது பத்திரிகையாளர் ஒருவருடன் தயாரிப்பாளர் ஒருவர் வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது முழுவர்கள்? வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மகாலில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் முரளி ராமசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேவயானி எஸ் எஸ் சந்திரசேகர் ராஜாரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறுவது குறித்தும் தாக்கல் செய்வது குறித்தும் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு உள்ள அனுமதிகளை அளிக்காத நிலையில் பொதுக்குழு தீர்மானம் குறித்து பல்வேறு உறுப்பினர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனடுத்து அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதால் இதனை பத்திரிகையாளர்கள் கேமராமேன் வீடியோ எடுக்க உள்ளே அனுமதிக்கப்படாததால் வெளியே கண்ணாடி வழியை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்து தயாரிப்பாளர் ஒருவர் திருட்டுத்தனமா ஏன் வீடியோ எடுக்கிறீர்கள், நான் யார் தெரியுமா வக்கீல் என்று அந்த பத்திரிகையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து சக பத்திரிகைகள் அனைவரும் அவரிடம் எழுத்து கேள்வி கேட்டபோது நான் வக்கீல், என்ன செய்ய முடிவு செய்யுங்கள் என்று அவர் அந்த பத்திரிகைகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த சலசலப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். கூப்பிடவே கூடாது. நீங்க கூப்பிட எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிடாதீங்க. நான் உள்ள போனா சட்டை பிடிச்சி உள்ள போடல. வெளிநாட்டுக்கு நீங்க கூப்பிடவே கூடாது. உள்ள போய் எடுத்தா நீங்க கூப்பிடுங்க. சட்டை பிடிச்சி வெளியே வேணா சொல்ல. வெளியே உள்ள பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை நீங்களா பாக்குறீங்களா? நம்மள இது பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதானா? இல்லைன்னா பரவாயில்ல. அவர் என்ன கேட்க கூடாது. அவர் எப்படி கேட்கலாம்? அவர் எப்படி கேட்கலாம்? அவர் எப்படி கேட்கலாம்? அவர் எப்படி கேட்கலாம்? அவர் யார்? அவரு அவர் எதுக்கு கேட்கிறாரு? அந்த வேலை பண்ணாத. முதலமைச்சர்